நேயர்களே, உயர்கல்வித்துறை மீது நடந்த மானிய கோரிக்கை விவாதங்கள் குறித்தும் சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள். அவரிடம் இன்றைய நிகழ்வுகள் குறித்து கேட்டிருந்தோம். வணக்கம் சார். நீங்க காலையில கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று ஒன்று, அது 0 அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று 0 அவர் என்பது கொஞ்ச நாள் முன்னாடி கடைபிடிக்கப்படாமல் இருந்தது. இந்த அவையை பொறுத்தவரை போன வருஷம் ஓராண்டு காலமாக 0 அவர் என்ற ஒரு வந்து ஒரு கடைபிடிக்கப்படாமல் இருந்தது. இப்பொழுது அதை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கும் போது நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் ஒரு கல்லூரி, ஒரு பள்ளி, தனியார் பள்ளியில வந்து பள்ளி நிர்வாகமே தனது பள்ளியோட மார்க்கை வந்து அதிகமா காட்டணும் அப்படின்றதுக்காக விடைத்தாள்களோட விடையை வந்து ஜெராக்ஸ் போட்டு நகல் எடுத்து மாணவர்களுக்கு விநியோகம் பண்ணி அது ஒரு பெற்றோர் இமெயில் அனுப்பிச்சு அந்த இமெயில் மூலமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே நேரடியாக ஆய்வு பண்ணி ஜெராக்ஸ் காப்பியோட பிடிச்ச சம்பவத்தை பத்தினா எல்லா பேப்பர்களையும் வந்திருந்தது. அதுக்கு ஒரு தொடர்பாக காலையில பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள், மனிதநேய மக்கள் கட்சி, கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி ஆகியவர்கள் எல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போது அதற்கு பதிலளிச்சு பேசக்கூடிய அமைச்சர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை விளக்கி சொல்லி எங்களுடைய கேள்வியை நோக்கம் என்னன்னா அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற விஷயங்கள் இதுக்கப்புறம் எந்த பள்ளியும் வந்து தொடங்க நினைச்சு கூட பார்க்க கூடாத அளவுக்கு அந்த பள்ளியோட அங்கீகாரத்தை ரத்து செய்து அது கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் வந்து பரிசீலனை உள்ளது என்று காலம் தாழ்த்தி சொன்னார்கள். ஆனா நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சார், அது போலவே முக்கியமா வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நடந்த மானிய கோரிக்கை விவாதம் உயர்கல்வித்துறை சம்பந்தமானது. அந்த இன்றைக்கு தமிழகத்துல உயர்கல்வியின் நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் உயர்கல்வியோட நிலை எப்படி இருக்குது என்பது அவங்களோட கொள்கை விலக்கு குறிப்பிலேயே கொடுத்திருக்கிறாங்க. தற்போது தமிழகத்தில் உயர்கல்வி கற்பிப்போரின் அளவு 12% இருக்கிறது. கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்த போது அவங்க ஒரு தொலைநோக்கு திட்டம் போட்டு 2025 இதை வந்து 25% நாங்க உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டுதோறும் ஒரு கல்லூரி, ஒரு கலை கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அந்த திட்டத்துக்கான விரிவாக்க வேலைகளை வந்து மேற்கொண்டார்கள். இப்போது இந்த அரசு வந்து தற்போது வந்து விஷன் 2025 அதை அடிப்படையாக வைத்துதான் அமைச்சர்களே பதிலுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2025ல கல்வி உயர்கல்வி கற்பிப்போரின் சதவீதம் வந்து 50% 2023ல கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. 2023ல 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த 50% எட்டுவாங்க. போன கவர்மெண்ட் வந்து 25ல 25% சொன்னாங்க. இவங்க வந்து 23லயே 50% கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அப்படி 50% கொண்டு வரணும். அதெல்லாம் நான் முன்னாடி நான் மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக, திமுக எல்லாருமே வந்து கடந்த ஜெனரல் டிஸ்கஷன், பட்ஜெட் மீதான ஜெனரல் டிஸ்கஷன்ல கேட்டிருந்தோம். அதாவது உயர்கல்விக்கு எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கலையே, புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லையே, நிதி மட்டும் ஒதுக்கி இருக்குது, அது போதுமான நிதியாக இல்லை என்று நாங்க எல்லாருமே குற்றச்சாட்டும் போது மாண்புமிகு தமிழக முதல்வரே பதில் சொல்லியிருந்தாங்க. உயர்கல்வி மானிய கோரிக்கையின் அமைச்சர்களின் பதிலுரைக்கு நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாருமே எதிர்பார்த்தோம் புதிய அறிவிப்புகள் இருக்கும் என்று. ஏன்னா 50% உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான அளவுக்கு கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய கல்லூரிகள் கிராமப்புறங்களில், குறிப்பாக கிராமப்புறங்களில் துவங்கப்படுவதுதான் ஒரு அரசாங்கத்தோட சரியானது. மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பதற்கு இன்னைக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பது வரவேற்கத்தக்க விஷயம், நல்ல ஒரு விஷயம். அதை விட ஆசிரியர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அரசாங்க ஆசிரியர் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு கற்பிக்கும் முறை குறித்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து மாணவர்களுக்கு கல்லூரிகளிலேயே பள்ளிகளிலேயே இருந்து முடிச்சு விட்டு கல்லூரிக்கு வரும்போது அவங்க ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து அப்படியே தரமான மாணவர்களை அவங்கள உருவாக்கலாம். அதற்கு அடிப்படை கல்லூரிகள் கிராமப்புறங்களில் தொடங்கப்பட வேண்டும். தனியார் கல்லூரிகள் எல்லாம் கிராமப்புறங்கள்ல தொடங்கினாலும் அவங்க வந்து கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்க அதுல போய் சேர்ந்து படிப்பது என்பது வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக சொன்னா ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா 32,500 கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஃபீஸ். ஆனா தனியார் கல்லூரிகள் எல்லாருமே அதுக்கு மேலதான் வசூலிக்கிறாங்க, அதுக்கு கம்மியா வசூலிக்கிறது. இது எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த போன்ற குற்றச்சாட்டுகளை எங்க சுமத்தும் போது பொதுவாக பேசக்கூடாது. ஆதாரம் தான் சொல்லுங்க, ஆதாரங்களோட பேசுங்கள் என்று சொன்னால் ஆதாரங்களோட எப்படி பேச முடியும்? குற்றச்சாட்டுகள் வந்து பொதுவா நடக்கிற விஷயம், அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பொதுவாக ஆதாரங்களோட பேசணும்னு அவை மரபு கிடையாது. அவை ஆதாரத்தோட தான் பேசணுன்றது. அவை கேள்வி நேரத்தில் மட்டும்தான் கேள்வியை முன்பதாகவே எழுதி கொடுத்தால் அதற்கு பதில் 45 நாட்களில் வரும். அதற்கு பின்னால் அவையில் எடுத்து பேசலாம் என்பதுதான் மரபு. ஆதாரத்தோட பேசணும் அப்படின்னா ஆதாரங்கள் கொடுத்தாலும் தனியாக அறையில் வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும், இந்த குற்றச்சாட்டு வைக்கணுமா வைக்க வேண்டாமான்னு கேட்பது எதிர்கட்சியோட ஒரு வேலையாக இருக்காது. அது போல பார்க்கும்போது இன்னைக்கு உயர்கல்வியை பொறுத்தவரை பதிலுரையில எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். ஆனா எந்த ஒரு
புதிய கல்லூரி தொடங்குவதற்கான அறிவிப்பு இல்லாமல் அதுக்கு பதிலாக ஓபன் யூனிவர்சிட்டி மூலியமாக மாவட்டங்கள் தோறும் ஒரு ட்ரைனிங் காலேஜஸ், கம்யூனிட்டி காலேஜஸ் துவங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய கல்லூரிகளுக்கான அறிவிப்புகள் இல்லாமல் முதலமைச்சர் இந்த தொலைநோக்கு திட்டமான 2023 திட்டம் சாத்தியமா? அவங்களுடைய நடவடிக்கைகள் வருங்காலங்களில் எப்படி இருக்கும்ன்றதை பொறுத்துதான் அது நம்ம சொல்ல முடியும். இந்த ஆரம்பம் தேவையே கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி அதிகமா கற்றால்தான் 50% நம்ம எட்ட முடியும். அது எந்தவித மாற்று கருத்தும் அதில் இருக்க முடியாது. தமிழக அரசும் அதை உணர்ந்திருக்கிறது. அதை உணர்ந்திருக்கவே தான் பள்ளி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதிகமாக நிதி ஒதுக்கி, இதுவரை இல்லாதவர்கள் நிதி ஒதுக்கி வரவேற்கத்தக்க நிறைய செயல்திட்டங்களை செய்கிறார். பள்ளி கல்வி மட்டும் அவங்களோட படிப்பை முடியும். பள்ளி கல்வி என்பது ஒரு அடித்தளம், ஒரு கட்டடத்துக்கான அடித்தளம். அதற்கு பின்னாடி வரக்கூடிய உயர்கல்வி தான் அவங்க வேலை வாய்ப்பு, அவங்க வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. வேலை வாய்ப்புல அதிகமா தேர்ச்சி பெறணும்னு சொன்னா உயர்கல்வி தான் முக்கியம். உயர்கல்வியை பொறுத்தவரை கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புறத்திலேயே உயர்கல்வி விலை கம்மியா கிடைக்க வேண்டியதுதான். இந்த இதுல பண்ணல, மேலும் வருங்காலத்துல அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவையில சொல்லி இருக்கிறாங்க. அவையில நிச்சயமாக வருங்காலங்களில் நாங்க ரிசர்வ் செய்து வைத்திருக்கிறோம், அறிவிப்புகள் வரும்னு இருக்கிறோம். மேலும் வருங்காலங்களில் 110 விதியில கூட அவங்க புதிய அறிவிப்புகள் வரலாம். அது கொண்டு வரணும் என்பதான் எங்களோட. நாங்க இன்னைக்கு எதிர்பார்த்தோம், ஏமாற்றத்தோடு செல்கிறோம் என்பதுதான். இன்னைக்கு ஏமாற்றத்தோடு செல்கிறோம் என்பது நாங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாராளமயமாக்கல்னா விசிட்டிங் ப்ரொஃபசர்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ் வெளிநாட்டுல இருந்து இங்க பாடம் எடுப்பதற்கான ஒரு வழிமுறை செய்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க விஷயம். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இருக்க முடியாது. கெஸ்ட் லெக்சர்ஸ் இங்க பாடம் எடுப்பதை எல்லாமே வரவேற்கிறோம். ஆனா ஃபாரினைஸ் பண்ண முடியாது. ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலியமா கொண்டு வரலாமே தவிர வெளிநாட்டு கல்லூரிகள் இங்க தூங்குவதற்கான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படல. அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணும். அதை ஓபன் பண்ற மாதிரி தான் இது ஒரு இது. வெளிநாடுகள் பண்ணாலும் மேலும் கல்வியோட கட்டணம் உயருமே தவிர தரமான கல்வி கிடைக்கலாம். ஆனா கட்டணம் உயரும். மறுபடியும் ஆமா, கிராமப்புற மாணவர்கள் தரமான கல்வி பயில்வது சாத்தியக்கூறு இல்லாம போயிடும். அதனால நாங்கள் கேட்பது, நாங்கள் மட்டும்தான், நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக வலியுறுத்துவது, கிராமப்புறங்களில் ஏழை எளிய விவசாய மக்கள் பயிர் பெறுவதற்காக அந்தந்த பகுதியில ஏதாவது ஒரு உயர்கல்வி நிறுவனம், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அந்த மாதிரி ஏதாவது தரமான அரசாங்கத்தோட இது இருந்தால்தான் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற முடியும். இன்னொன்னு சொல்ல போனா கிராமப்புறத்துல இன்ஜினியரிங் காலேஜஸ் வரும்போது தமிழ் வழி இன்ஜினியரிங் காலேஜஸ் பிரைவேடைஸ் பண்ணி வராது. தமிழ் வழி மாணவர்கள் பிரைவேடைஸ் பண்ணி வர மாட்டாங்க. பிரைவேடைஸ்டு காலேஜஸ் எல்லாமே இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியத்துல தான் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் +2 படிக்கிற கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லா வித திறமையும் இருக்கும். இங்கிலீஷ் என்ற ஒரு இது இல்லாததுனால அவங்களால உயர்கல்வியில பெரிய அளவுல தேர்ச்சி பெற முடியாது. அவங்க வெளிப்படுத்த முடியாத தன்மை தான் அவங்க கிட்ட இருக்கும். அதனால ஆரம்பத்திலேயே அது போன்ற ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை கொண்டு கிராமப்புறத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கல்லூரிகள்ல தமிழ் வழி கல்வி. இப்போ போன ஆட்சியில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு மட்டும் நகர்ப்புறத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ், இசி அந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தமிழ் வழி கல்வி கொண்டு வந்தாங்க. ஆனா வெளிப்படையா வெளியில இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரல. மற்ற கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தி கொண்டு வரணும். அதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கணும், தொடர்ந்து வலியுறுத்தணும். நடப்பது. உங்களது நேரத்தை ஒதுக்கி நேயர்களுடன் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நேயர்களை மீண்டும் நாளைய நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்த்குமார்.